கொலுசு இதை கொடுத்து போன தேர்தலில் ஜெயிச்சிட்டார். இந்த தேர்தலில் மக்கள் போனா கேள்வி கேட்பாங்கன்னு அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டார். அதே போல நீங்க 2016ஆம் ஆண்டு திரு செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தார். அப்போ இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இங்க கரூருக்கு வந்தார். எப்படியெல்லாம் பேசினார் தெரியுமில்ல? எப்படியெல்லாம் அந்த செந்தில் பாலாஜி வறுத்து எடுத்தார் தெரியுமில்ல? இன்றைக்கு என்ன சொல்றாரு? கோடு போட்டா ரோடு போடுவாராம். கோடு போட்டா அந்த ரோடுலயும் ஊழல் செய்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. அந்த ரோடுலயும் இன்றைக்கு அதிகாரி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அதெல்லாம் விசாரிக்கப்படும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு திரு ஸ்டாலின் பேசுறது நல்ல வாய். இன்னைக்கு நீங்களே முடிவு பண்ணிக்க. திரு செந்தில் பாலாஜி 453 நாள் சிறையில் இருந்துட்டு தான் வெளியில் வந்திருக்காரு. அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. அண்ணா திமுக கட்சிக்காரன் மீதோ கூட்டணி கட்சிக்காரன் மீதோ தவறாக பொய்யான வழக்கு பதிவு செஞ்சால் உங்களை சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சும்மா வாயில சொல்ற நினைச்சுக்காத. உங்க பதவியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உண்மைக்கு புறமா நடந்தா, பொய் வழக்கு போட்டா, இல்லது திமுகவுக்கு சாதகமா தேர்தலிலே நீங்கள் நடந்து கொண்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கைக்கு உட்படுத்துவார்கள். அண்மையில் ஒரு கட்சி போய் சேர்ந்தது. எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும்? அதுக்கு அதிக இடம். அந்த கட்சி உண்மையிலேயே அந்த கட்சி ஒரு உண்மையான செய்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் உண்மையான ஒரு செய்தி, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்குது. நாம சொல்லல, திரு ஸ்டாலின் அமர வச்சு அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த ஒரு கட்சி சேர்ந்த பொதுச் செயலாளர் கூட்டத்தில் பேசிய பேச்சு வலைதளத்திலே வந்தது, தொலைக்காட்சியிலே வந்தது. உண்மைதானே? அப்படின்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா? கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாங்க. நாம எதிர்கட்சி, நாம சொன்னா தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது நாட்டு மக்கள் நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். மணல் கொள்ளை நடந்ததில்ல. நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த மணல் கொள்ளை பற்றி தெளிவா பேசினார். நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னமோ திமுக ஆட்சியில் இருக்குது, இந்த மணல் கொள்ளையை அதிகாரிகளும் துணை நின்றிருக்கிறாங்க, அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கு. தம்பி, சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய எண் முழுவதும் பதிவாகி இருக்குது. ஆகவே அண்ணா திமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட நீதியாக எடுக்கப்பட்டு இந்த மண கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மணல் கொள்ளைய தடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோடு அறிவிச்சவர் விஜயபாஸ்கர் அவர்கள் சம்பவ இடத்துக்கு போறார். இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? வருவாய்த்துறைக்கு தெரியாதா? இவள் கொள்ளையடிப்பது ஆயிரக்கணக்கான லோடு ஒரு நாளைக்கு காவிரி ஆற்று மணல் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கொள்ளையெல்லாம் கண்டுகொள்ளாம இருந்தாங்கல்ல. அண்ணா திமுக சார்ந்த மாவட்ட சாத்திர விஜயபாஸ்கர் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு புகார் கொடுத்தார். அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலரும், சட்ட நீதியாக அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும்.
இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா கரூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும், கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், கரூர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற யுத்தம். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த தேர்தலை எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிக்கான உலக கோப்பை போட்டி நடந்தது. அதுல முதல் பரிசு பெற்ற அணியுடைய கேப்டன் என்று சொல்லி முதலமைச்சருடையும் துணை முதலமைச்சருடையும் போட்டோ எடுத்தாங்க. பாரு, இதுல என்னன்னா, உலக கோப்பைக்கு போய் போட்டி போட்டு வென்றார்ல முதலமைச்சர்கிட்ட என்ன கோப்பை, முதலமைச்சர் எந்த கோப்பை காட்டுறாரு, அப்புறம் துணை முதலமைச்சர் எந்த கோப்பை காட்டுறாரு? அப்படின்னா பொய் தானே. இவரு வெளிநாட்டு போவதற்கு பாஸ்போர்ட் கூட எடுக்கல, வெளிநாடு போகல, உலக கோப்பை போட்டியில கலந்துக்கல. எப்படி பில்டப்? அடம் செய்யறதே செய்யறீங்க, ஒழுங்கா செய்யலாம் இல்ல? ரெண்டு பேர்கிட்ட முதலமைச்சர்கிட்டையும் துணை முதலமைச்சர்கிட்டையும் ஒரே கோப்பை காட்டலாம் இல்ல? அதை கூட சரியாக செய்யாத திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். எல்லாம் பில்டப், எல்லாம் போட்டோ ஷூட் போட வேண்டியது, பத்திரிகை ஊடகத்துக்கு அப்படியே வந்து போஸ்ட் கொடுக்கிறது, ஒரு அறிவிப்பு வெளியிடுறது. இப்படியே 5 வருஷம் ஓடி போச்சு, 5 ஆண்டு இப்படி ஓடி போய் விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி விலை 30 ரூபாய் ஏறி போச்சு. அதே மேல என்ன கடல் எண்ணெய் 60 ரூபா ஒரு கிலோ, பருப்பு ஒரு கிலோ 60 ரூபா, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கத்தில் எந்த முயற்சி எடுக்கல. ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? போன தேர்தலில் போலி கொலுசு, போலி கொலுசு நம்முடைய பெண்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுட்ட. இந்த முறை எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது, எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் உங்களது, அவரது அல்ல. உங்க ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கிறார், ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி, அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஏன்னா தேர்தல் விதிமுறை இருக்குது, அதனால சில மறைத்து பேசுறேன், புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கூட்டணியுடைய மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று. அழுது கொண்டே. அப்படிப்பட்ட கூட்டணி திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி. அவர் என்ன பாசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், நாங்களாம் எதிர்கட்சி வரிசையில் வந்திருக்கிறோம். எங்களோட தான் கம்யூனிஸ்ட் கட்சி அமர்ந்திருக்குது, காங்கிரஸ் கட்சி அமைஞ்சிருக்குது, அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி அமைஞ்சிருக்குது. அப்பவே எடுத்து சொன்னோம், நீங்க மக்களுடைய குரலை ஒழிங்க, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுங்க. நீங்க எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறீங்க, அப்பத்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள் என்று பல முறை சொன்னேன். அவரெல்லாம் கேட்கவே இல்லை. திமுக அரசாங்கத்துக்கு அடிமையா செயல்பட்டாங்க, வாய் மூடி மௌனம் சாய்த்தாங்க. அதற்கு இந்த திமுக அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பரிசு ஒரு சீட் குறைவு, ஒரு சீட்டு குறைவு. ஆடு மாடு தான் பட்டியல் அடைப்போம், ஆடு மாடு தான். ஆனா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மக்களையும் ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்டார். மக்களையும் பட்டியல் கொண்டு அடைக்கிறான், பட்டியலை கொண்டு போய் அடைக்கிறான். நியாயமா? இதுக்கா ஜனநாயக நாடு? இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு மக்களை கவர்ச்சிகரமா பேசி
ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல பட்டியலை அடைக்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா? இதை வேடிக்கை பார்த்து கொடுக்கின்ற அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய பதவிக்கு யாரும் பொறுப்பல்ல. அவரெல்லாம் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள். சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திமுக கட்சி உங்களை காப்பாத்தாது. இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி காப்பாற்ற மாட்டாரு. நாடாளுமன்ற தொகுதி வர நல்லா பாருங்க, அருமையான டைம். இன்றைக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போ இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் சட்டத்தின் மூலமாக. அதன்படி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகின்ற அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களை கோரிக்கை வைச்சாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் அன்றைய தினம் இருந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்று அப்போ இங்க தம்பித்துறை தான் எம்பி, மரியாதைக்குரிய தம்பித்துறை அண்ணன் அவர்கள் எம்பியா இருந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி சட்டத்துறை அமைச்சர் இந்த இடஒதுக்கீடு மசோதாவை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்கின்ற பொழுது முலாயம் சிங் யாதவ் கட்சி சேர்ந்த எம்பி அந்த மசோதாவை பிடுங்கி கிழித்தெறிந்து விட்டார். ஆக அன்றைய தினமே அதிமுக கட்சி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைப்பதற்காக முயற்சி செய்த கட்சி அதிமுக கட்சி.